கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். உடற்பயிற்சி செல்லும் இளைஞர்கள் மத்தியில் அதிகம் பயன்படுத்தப்படும் புரோட்டீன் பவுடர்களால் எலும்பு தாது இழப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்ற சிக்கல்கள் வரும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. புரோட்டீன் பவுடர்கள் குறித்து உடற்பயிற்சி நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். கட்டழகான உடலை பெற விரும்பும் இளைஞர்கள் பலர் உடற்பயிற்சி சாலைகளை நாடுகின்றனர். உடல் திசுக்கள் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்திற்கு மாமிசம், மீன், பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை நாடிய காலம் மாறி தற்போது பொடி வடிவிலான புரதத்தை எடுத்துக்கொள்வது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதன் பின்னணியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதிர்ச்சியூட்டும் ஆய்வு முடிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. வழிகாட்டுதல்கள் இல்லாமல் புரோட்டீன் பவுடர்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு தாது இழப்பு, சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும் என அந்த ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. ஒருவரின் உடல் எடைக்கு ஏற்ப புரதத்தை எடுத்துக்கொண்டால் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்கிறார்கள் உடற்பயிற்சி மைய பயிற்சியாளர்கள். வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், கிரெயின்ஸு, நட்ஸு, அப்புறம் மில்க்கு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, இந்த மாதிரி குவாலிட்டியான சோர்ஸ்லேருந்து எடுத்துடலாம். ஸோ உங்களால் அந்த குவாலிட்டியான சோர்ஸ்லேருந்து ப்ரோட்டீன் டெய்லி கன்சம்ஷன் லெவலுக்கு ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண முடியும்னா தாராளமாக அதுவே மோர் தென் என்னஃப்ங்க. சிக்கன் தனியாக, அப்புறம் வெஜிடபிள் தனியாக, இவ்வளோ தனியாக சமைச்சல டைம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க ப்ரோட்டீன் பவுடரை கன்சியூம் பண்ணிக்கலாம். மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டபோது உடலுக்கு தேவைப்படும் புரோட்டீனின் சரியான விகிதம் தெரியாமல் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் என்கின்றனர். உடற்பயிற்சிக்கு முன்னர் புரதத்தை எடுத்துக்கொள்வதை விட பின்னர் எடுத்துக்கொள்வது நல்லது என்றும் அறிவுறுத்துகிறார்கள். புரோட்டீன் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும். அப்பதான் அந்த டீஹைட்ரேஷன் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா கிட்னி புரோட்டீன் எலிமினேட் பண்றதுக்காக எக்ஸஸ் வாட்டர் எடுக்கும். ஸோ அதனால ப்ரீ ஒர்க் அவுட்டா புரோட்டீன் எடுக்காம போஸ்ட் ஒர்க் அவுட்டா எலக்ட்ரோலைட் ரிச் ஃப்ளூயிட், அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சிம்பிள். இப்போ நம்ம கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் உடனே போகணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா லெமன், சால்ட் அண்ட் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் சுகர் போட்டு குடிச்சா அதுவே எலக்ட்ரோலைட் தான். நம்ம பாடிக்கான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளுக்கோஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இளநீ ஒரு நல்ல ஒரு ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புரோட்டீன் எடுக்கும்போது அதுக்கு உண்டான ப்ராப்ளங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். உடனடியாக கட்டழகை பெற வேண்டும் என்பதற்காக சரியான விகிதத்தில் இல்லாமல் புரதத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது நன்மையை விட தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பதே மருத்துவர்களின் கருத்து. மனித உடலுக்கு அத்தியாவசியமான ஒன்றான புரதச்சத்தை முடிந்தவரை உணவுப் பொருட்களிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் புரோட்டீன் பவுடர்களை நாடும்போது அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை சரியான விகிதத்தில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே பக்க விளைவுகள் ஏதுமின்றி சிக்கலின்றி இருக்க முடியும் என்பதே பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.